விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம், நானே குழம்பி போய் இருக்கிறேன், என்னை மேலுமே நீங்கள் குழப்பாமல் விட்டுட்டாலே போதும்னு நினைக்கக்கூடியது அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் கவலை வருதுங்கிறது உங்களுக்கு இல்லை தான். ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நேரத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே கூட இருக்கக்கூடியவங்க உங்களை இந்த நேரம் சும்மா விடுறதில்லைன்னே சொல்லலாங்க. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு இந்த நேரம் குழப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வாங்கின கடனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிட்டா போதும், இந்த நேரம் இதில் தான் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே அப்படி தான். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்குது. எப்பயுமே உங்கள் குடும்பத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கட்டுப்பாட்டை மீறி தான் சில நேரம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே அன்பு, பண்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி கணவன் மனைவி கடையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்புங்கிறது இல்லை தான். இந்த நேரம் ஒருத்தர் ரெண்டு பேரும் மனவிட்டு பேசிக்கிறீங்க, நிறைய நல்ல மாற்றம் கொண்டு வரீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க முடிவுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. ஆனாலுமே ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருக்குது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை, ஒரு நேரம் நல்லா இருந்தால் ஒரு நேரம் காரணம் இல்லாத சண்டை சச்சரவுங்கிறது இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அநியாயத்தை தெளிவாக பேசக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நியாயம் எது, ஒரு நல்ல விஷயம் எது, ஒரு கெட்ட விஷயம் எதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில நேரம் குழம்பி போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. என்னதான் கஷ்டமாக இருந்தாலுமே உண்மையோட பக்கம் மட்டும் இந்த நேரம் நிற்க பாருங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். முயற்சி கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அயராத உழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே இனி முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்தில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தில் குலதெய்வம் அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம், குலதெய்வம் உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலை போய் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குங்க. அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுங்கிறது இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலுமே இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முயற்சி கொடுத்து செஞ்சுட்டீங்க. கடன் வாங்காமல் தான் சரி நினைக்கிறீங்க, ஆனால் கடன் வாங்குற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருது. ஆனால் அப்படி கடன் வாங்கினாலுமே எந்த விஷயத்துக்கு கடன் வாங்கினீங்களோ அதுக்காக பயன்படுத்தலை, வேறு எதுக்கோ பயன்படுது. அதனாலே கொஞ்சம் மன வருத்தங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே நீ வரக்கூடிய நேரத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. சொந்த ஊரில் நீங்கள் பேர் வாங்கக்கூடிய நேரங்கிறது விரைவில் ஏற்படும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. மன போராட்டம் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. வெற்றிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரும்புச்சத்து குறைபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இரும்புச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பாருங்க. இந்த தொற்று சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். இந்த சளி காய்ச்சல் மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம். மேலுமே உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் தாங்க. நீங்கள் எத்தனை கோவில் குளம் ஏறினாலும் சரி, வேண்டாத சாமியில் கும்பிடாத சாமியில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கலையேன்னு கவலைப்பட்டாலும் சரிங்க, வேலையை செய்யக்கூடிய விஷயம் குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறதான். சிலர் எல்லாமே வீட்லேயே குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. வருஷக்கணக்கில் கூட கோவில் பக்கம் தலை வச்சு படுக்காதவங்களாமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு குலதெய்வ கோவங்கிறது இருக்கும். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம்னா, குலதெய்வத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். குலதெய்வ கோவிலை போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா எவ்வளவு மனக்குறை இருந்தாலும் சரிங்க, அது நீங்கள் கூட வாய்ப்புண்டு. குலதெய்வ கோபம் தனி கூட வாய்ப்புண்டு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் பொறுத்த வரைக்குமே நல்லா குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்ச பின்னாடி வீட்டில் வேலையே ஒரு தீபம், உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றின பின்னாடி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இஷ்டமான படையிலிட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் இழுப்பெண்ணெய் தீபம் கொண்டோ இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சோம் நீங்கள் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாட்கள் பொறுத்த வரைக்குமே முடிஞ்சவங்க 41 நாட்கள் தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக அதிகப்படுத்திக்கிட்டே மண்ணகல் விளக்கில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் தொடர்ந்து உச்சரிப்பு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா
நிச்சய பலன் நடக்குங்க. வீட்டுக்கு வந்துமே அப்படி தான். வீட்டுக்கு வந்துமே நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டி நீங்கள் தெய்வ தூப ஆராதனை காட்டி நிறசொம்பு தண்ணி வச்சு பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் உங்கள் மனசில் நிலைநிறுத்தணும். அதனால் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலுமே வழக்கமான சாமி விட குலசாமி கொஞ்சங்கிறது நேரம் துடிப்பான தெய்வமாக தான் இருக்கும். பல தெய்வங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம். அதுலேயுமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த உக்கிரவான் தெய்வங்கிறது உங்களுக்கு குலதெய்வம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆண் தெய்வங்கிறது உங்களுக்கு குலதெய்வம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. பல குலதெய்வங்களுக்கு உருவங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. கல்லையோ ஒரு ஆயுதத்தையோ கொண்டு தான் குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்களும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அப்படி செய்யும்போது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரப்ப கொஞ்சம் மண்ணையோ இந்த நேரம் நீங்கள் ஒரு விபூதியை கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்துக்கு உங்களுக்கு எந்த தடையுமே இருக்காது. குலதெய்வ தோஷம் இந்த குலதெய்வம் இந்த தடங்கிறது பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் எதை செய்யறதாலும் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தொடங்க பாருங்கள். தெய்வங்கிறது உங்களுக்கு பின்னாடியே நின்று உங்களை காப்பாற்றுங்க. அதே மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறீங்கன்னா உங்கள் குலதெய்வம் பொறுத்த வரைக்குமே உங்கள் மூத்த பிள்ளையோட சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு பார்த்தோம். இல்லைன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு பார்த்தா கூட உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா 7 தலைமுறை பங்காளிகள் எங்கே சேர்ந்து வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் விசாரித்து பார்த்தாலுமே உங்கள் குலதெய்வம் எதுங்கிறத நீங்கள் கண்டறிஞ்சலாம். அப்படின்னு தெரியாதவங்க இந்த குத்து விளக்கு பொறுத்த வரைக்குமே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு இந்த குத்து விளக்குல 5 முக தீபம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு புது வஸ்திரம் சாத்தி மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி இந்த பூ பழம் எல்லாமே வச்சு நீங்கள் நைவேத்தியம் செஞ்சு உங்கள் குலதெய்வத்தோட மனதார நினச்சி நீங்கள் வேண்டி வழிபாடு செய்யணும். இதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறதுனால மட்டும் குலதெய்வத்தோட ஒரு கோபங்கிறது இல்லாமல் இருக்காது. பெரும்பாலுமே உங்கள் முன்னவங்க வழியில் இல்லைன்னா நீங்களே கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பசுக்களை இந்த வாயில்லாத ஜீவனை வதை செஞ்சிருந்தாலும் சரிங்க, இந்த பெற்றவங்களை கைவிட்டவங்க, இந்த மூத்தவங்களுக்கு சரியாக தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டவங்க, இந்த பெண்கள் வழியில் பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு எல்லாமே இந்த குலதெய்வ கோபங்கிறது தடங்கிறது இருக்கும். அந்த ஜாதக ரீதியாகவும் சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இந்த நேரம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பை தயவு செஞ்சு மன்னிச்சு காத்தரணும்னு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வழிபாட்டை செய்கிறப்போ உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் விடுறதாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வர பாருங்கள். பள்ளி சத்தம் விட்டுட்டு இருந்தால் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறது உண்மை. நன்றி நண்பர்களே. மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகைகளே இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சகோதர வகைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. பெரும்பாலும் ஒரு சின்ன சின்ன பிரிவு உண்டு. அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும். ஈகோ பிரச்சனை தான் அதிகம். அது ஈகோவாக இருந்தாலுமே நீங்கள் ஏதாவது துறைகள் தாழ்ந்து போனாலுமே யாராவது ஒருத்தர் வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். 3ஆம் நபரை மட்டும் குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது. 3ஆம் நபர் பேச்சை கேட்டுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பண வரவு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. பண வரவை பற்றி பயப்பட வேண்டாம். காசு பண வரவுங்கிறது சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டமான வாய்ப்பை காத்திருக்குது. பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த இளம் வயசுக்காரங்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் காதல் விவகாரத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா காதலில் கொஞ்சம் பிரிவுங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமாக அந்த படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. படிப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறலாம். முதல் வேலையாக மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்குங்க. வேலையில் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல மாற்றம் உண்டு. என்ன ஒன்று கொஞ்சம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக போட்டி அதிகமாக இருக்கும். போட்டி எல்லாமே சமாளித்து வரது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயணத்தில் நீங்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய பாருங்கள். இரவு நேரம் பயணம் வேண்டாம். உங்கள் உடம்பை நகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கிறது நல்லதுங்க. அரசு வேலை எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா யோகம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறீங்க, வேறு ஊருக்கு போய் குடிபெறணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலை ரீதியான அமைப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. நிறைய வெற்றி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாட்டு கூடவே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டம் தான். அதே மாதிரி திருச்செந்தூர் முடிஞ்சால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திருச்செந்தூர் போயிட்டு வர பாருங்கள். இது இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எந்த செயல்பாடாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். முன்னாடி பின்னாடி யோசிக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பின்விளைவு எப்படிங்கிறது யோசித்து பார்த்து செயல்பட்டிங்கன்னா நெருக்கடிங்கிறது எந்த இடத்துல இல்லை.
சரியாக தூங்காமல் தவிச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் ஒரு ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது பெருசாக இல்லை. பண வரவு சிறப்பாக இருக்கும். வாக்கு கொடுக்குறப்ப மட்டும் கவனமாக இருங்க. வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாத பட வேண்டியதாக இருக்கும். தாய் வழி ரீதியாக ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. மனப்போராட்டம் நீங்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே போராட்டம் சின்ன சின்னதாக இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு இல்லை. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்க மத்தியில் செல்வாக்காக இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. கோவிலுக்கு போய் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். தொடர்ந்து மற்ற விஷயத்துக்கு ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். கோடி ரூபா வரதா இருந்தாலும் சட்டத்துக்கு புறமா செஞ்சிடாதீங்க. அது பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்திடும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துலையுமே மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை தான். குழந்தைங்க மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்க பாருங்கள். வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அரசு வழியில் எந்த நெருக்கடியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பு தான். நன்றி நண்பர்களே.